ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பயிற்சி அடையலை. என்னடா அது பொது குண்டத்துக்கு போடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமி சூரிய பகவானை நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு இரவு பகல் அப்படின்ற மாதிரி வருது. அந்த வகையில் நம்ம சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் அப்படியே மாறி மாறி வரார் அப்படின்னு சொல்லி வழக்கம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருந்தார். இப்போ எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரப்போறார். மகரம் அப்படின்னாலே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுறது. சூரிய பகவான் எப்போ மகரத்தில் அடி எடுத்து வைக்கிறாரோ உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது பகல் பொழுது, ராப்பொழுது முடிஞ்சு பகல் பொழுது. பகலில் எல்லாருமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரைட்டா? நம்மளும் தான். அதுக்கு தான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம சுறுசுறுப்பாக ஓடுறோம், பஸ்ஸை பிடிக்கிறோம், வண்டி எடுக்கிறோம், ஓடுறோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் 15/1/2026 முதல் 12/2/2026 வரைக்கும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார். ஷார்ட் பீரியடு தான். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் 14/1/2026 முதல் 23/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார், அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே. அதற்கு அடுத்தபடியாக 24/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம், அதாவது திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 6/2/2026 முதல் 12/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அதுக்கு அடுத்தபடியாக திருவோணம் உடைவிடாத நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு. உங்களுக்கு சூரிய பகவான் ஜீவனாதிபதி. உங்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் உங்களுக்கு ஒரு இதில் கொடுக்குறவர் அந்த ஜீவனாதிபதி தான், ஜீவன் அதிபதி. ஆக இந்த ஜீவனாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தார். ஆகா, பொருளாதாரத்தை ஏற்றி விட்டுட்டார், நிறைய பணம் வந்தது, அப்பா ஏற்றிட்டு நான் பேங்க் பேலன்ஸே கண்ணாபின்னான் இருக்கு. இல்லை, சொல்ல முடியல, பரவாயில்லைங்கிற மாதிரி போச்சு. ஒன்றும் பாதகம் கிடையாது, ஓரளவுக்கு பரவாயில்ல, சர்வே பண்ணுற அளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் போச்சு. சாதாரண விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் வாக்குறுதிகளே கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே கொஞ்சம் டைலமாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படிங்கும்போது நீங்கள் நம்மளால் முடியுமா முடியாதா இதெல்லாம் நம்மளால் திடீர்னு ஹெல்ப் பண்ணுவீங்களே தவிர இந்த நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு சொல்ல மாட்டீங்க. சொல்லாமல் செய்வீங்க, எதையும் சொல்லாமல் டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் இருக்கும். உங்களை கூப்பிட்டு உங்களோட ஆலோசனைகளை கேட்பாங்க. எங்கேயுமே உங்களோட ஆலோசனை இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, அப்படி பண்ணினா நல்லா இருக்குமா அப்படின்னு. சாதாரண இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் தான் இருப்பீங்க நிறைய பேர். அந்த வகையில் இந்த ஜீவனாதிபதி இப்போ எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தலம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு அற்புதமாக உங்களுக்கு ஒரு முயற்சிகளை கொடுக்க போகிறார், ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். உடன்பிறப்புகளின் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார்.
உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க போகிறார். என்னால் இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு தினந்தோறும் அந்த வேலையை அற்புதமாக செஞ்சு முடித்து மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அப்பப்பா திட்டம் போட்டு வேலை செய்வீங்க. அதற்குண்டான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்போவுமே தொழிலில் இருக்கிறவா திட்டம் போட்டால் தான் வேலை நடக்கும். இந்த காலகட்டம் அதுக்கு தான் எல்லா தொழில் அதிபர்களும் பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருப்பாங்க, பிஏ. அவன் தான் எல்லாத்தையும் நோட் பண்ணுவான். டயத்தை முதற்கொண்டு இந்த நேரத்தில் இங்கே மீட்டிங், அந்த நேரத்தில் உங்களுக்கு டிஃபன் சாப்பிட்ணும், இந்த நேரத்தில் என்ன. ஏன்னா அப்போ தான் தொழில் விருத்தி அடையும். ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக ஒரு தன்னம்பிக்கையோடு மிளிரக்கூடிய ஒரு காலகட்டம். 14/1/2026 முதல் 23/1/2026 வரைக்கும் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதேமாரி ஏற்கனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கையில கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிற மாதிரி வரும். அது வேலைபளு அதிகமாக இருக்கும். அதை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறலாம் கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு அருமையாக அமையும். அடுத்தபடியாக 24/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் பாக்யாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் தந்தை வழி உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அவங்கெல்லாம். ஆமாம், இந்த நேரத்தில் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்களா, அந்த திட்டம் வச்சுருந்து அதுக்குண்டான தொகையெல்லாம் வச்சுருந்தீங்க, கிடைக்கல, இப்போ நல்லபடியாக கிடைக்கும். ஆமாம், தந்தை வழி உறவினர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுமாதிரி உடன்பிறப்புகள் ரொம்ப 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 டெய்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட நலம் விசாரிப்பாங்க. அதுவே உங்களுக்கு பூஸ்டாக இருக்கும். 6/2/2026 முதல் 12/2/2026 வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் பகிர்ண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறது. இந்த நேரத்தில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற வேலைகள்லாம் சாதகமாக இருக்கும். ஒரு தைரியத்தோடு வேலை செய்வீங்க. அதுமாதிரி தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். கடன் சுமை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு வரும். எப்படின்னா, நீங்கள் எப்போவோ கொடுத்த கடன் கூட இப்போ திரும்பி வரலாம் இல்லையா. நீங்கள் ஏற்கனவே உழைச்சதுக்கு உண்டான ஒரு தொகையெல்லாம் இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இன்சென்டிவ், அரியர்ஸ், அது இது எல்லாம் இப்போ பேலன்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி வரும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லது. சரியா? சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுங்க. காலையில் 6லேருந்து 7 ஞாயிற்றுக்கிழமை நேர இப்போலாம் பெருமாள் கோயில்லையும் நவகிரகம் இருக்குது. சாதாரணமாக அந்த காலத்து பெருமாள் கோயிலெல்லாம் கிடையாது. மதுரையில் கூடலழகர் பெருமாள் கோயில்னு அங்கே தான் இருக்குது. மற்ற எந்த பெருமாள் கோயில்லையும் பழமையான கோயிலில் இப்போ இருக்கிற கோயிலெல்லாம் எல்லா இடத்துலையும் நவகிரகம் இருக்குது. ஏன்னா பெருமாள் கோயிலில் ஏன் கிடையாது அப்படின்னா, நவகிரகங்களும் பெருமாளுக்குள்ளே அடக்கம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ எல்லா பெருமாள் கோயில்லையும் நவகிரகம் வந்துடுது. அதனால் நேராக நவகிரகம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லேருந்து 7 இந்த செவ்வாய் சூரிய குறையில் போயிட்டு கொஞ்சம் கோதுமை தானம் பண்ணுங்கோ. அப்புறம் சிகப்பு வஸ்திரம் கொடுத்துட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது ஜீவனாதிபதி சூரிய பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.